நமோ நாராயணாய நமக. ஓராயண நமக. ஓம் ஓராயணா இல்லப்பா, பாதி இருது அப்படின்னு பாட்டிட்டீங்களே. ஓம் நமோ ஏன் நாராயணா? நாராயணார் தண்ணீர், அயனம்னா படுக்க. தண்ணீரை படுத்திருக்காருல, தண்ணியை போட்டு கிடக்குறாரா? ஆமா, தண்ணியை போட்டு கிடக்கிறாரு. தண்ணியை போட்டு இல்லையா, தண்ணீர் பார்க்கடல தண்ணீர் மீது படுத்திருக்கிறாரே. என் பாட்டேன் பரந்தாமை அவரை வணங்கும் விதமாகத்தான் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, அவர் எந்திரிச்சாருன்னா அவர் பாம்பு எந்திரிச்சிருமா? இதுதான் தவறான பேச்சு. அவர் எந்திரிச்சா எதுக்கு எந்திரிக்கிறாரு? அவதாரம் எடுப்பதற்காக அவர் எந்திரிச்சு போயிட்டா. இப்ப ராமன் அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? லட்சுமணனா அதுவும் எந்திரிச்சிச்சு அந்த பாம்பு. அப்ப அவர் போனா அவருக்கு துணையா நானும் அவதாரம் எடுக்க போறேன்னு அந்த பாம்பு எந்திரிச்சு போறதானே நியாயம். அப்போ உங்க பாட்ட நாராயணன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஏன் தெரியுமா? நியாயமா பேசுறீங்க. பாட்ட நாராயணன் எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும் போது பாம்பு எந்திரிச்சா தண்ணி வரும். ஆமா, யார் விட்டு பாம்புல? என் பாட்டன் பாம்பு. ஏய், பாம்புல இருந்து இல்லையா, பாம்பு தானே அழுத்தம் கொடுத்து படுத்திருக்கு. அதை எந்திரிச்சு போயிட்டா அவரே போயிட்டாரு. தண்ணி அழுத்தம் வந்து மக்கள் அழிச்சிடாதா? ஆமா. நீங்க யாருங்க? முதல்ல தம்பி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ணன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்ன கூற பிறந்த கூடல இருந்து வச்சு நொன்னே, நான் உனக்கு நொன்னே. என்ன கூட பிறந்த சிறுங்குடல இருந்து வச்சு தும்பி. தும்பி என்ன? அதுக்கு 1000 காரணம் இருக்குப்பா. அண்ணன் என்ற 5000 விளக்கம் இருக்கு. முடியுமா உன்னால? பேச முடியுமா உன்னால? என்ன பேச முடியுமா? பேசி பாருங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், பலை மூத்தது மோல இளையது காலை. சிறப்பு. முன்ன முளைக்கிற காதை விட பின்ன முளைக்கிற கொம்புக்குத்தான் வலியும் அதிகம். இப்ப எடுத்துக்காட்டு சொன்னேன். ராமாயணத்துல ராமர் இருக்காருல்ல, ஆமா, ராமருக்கு தம்பி இருந்தான். ஆமா. யாரு? லட்சுமணன். அது ரெண்டாவது தம்பி. முதல் தம்பி பரதன். ஆமா, அவன் தான் மூத்தவன். அவங்க அம்மா கையை வரன் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிடுச்சு. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பரதன் ஊர்ல இல்ல, அவங்க தாத்தா வீட்டில் என்ன வந்து அண்ணன் இது மாதிரி அம்மா அப்படி பண்ணி பிடிச்சன்ற வேதனை தாங்க முடியாம அம்மாவை பலவாரா திட்டிவிட்டு அண்ணனை கேட்குறேன், அண்ணே தெரியாதனமா அம்மா வரன் கேட்டு உங்களை காட்டுக்கு அனுப்பிடுச்சு, மிகப்பெரிய தப்பு பண்ணிருச்சு, அந்த அம்மாவை மன்னிச்சு நீங்கள் மறுபடியும் நாட்டுக்கு வந்து நாட்டை அரசாட்சி பண்ணுங்கண்ணே அப்படின்னு பரதன் கேட்க. இப்போ தான் ராமன் சொன்னாரா, டேய் ஏடா உங்கள் அம்மா எங்கள் அம்மா பிரித்து பேசுகிற, நம்ம அம்மா வரங்கட்டு காட்டுக்கு அனுப்பிடுச்சு, அம்மாவின் சொல்லுக்கணுங்க நான் காட்டு ஆள்றேன், நீமே நாட்டு ஆளு அப்படின்னு ராமர் சொல்கிறார். ஒருபோதும் அவனுக்கு மனசு இறங்கலை. அண்ணன் ஆளாத நாட்டை நான் ஒருபோதும் ஆள மாட்டேன்னு சொல்லி அண்ணனுடைய கால் பாதகையை வாங்கி தலையில் வச்சு கொண்டு வந்து அரசாட்சி பண்ணுறது யாரு? பரதன் தம்பி. ஆமா, அதனால உங்களை தம்பின்னே. ஏன் அதே ராமாயணத்துல ராவணன் இருந்தா தெரியுமா? அவனுக்கு ஒரு தம்பி, சரி, கும்பகர்ணன் பேரு. சரி, இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, 6 மாதம் தூங்கி 6 மாதம் எந்திரிப்பான்னு. அவன் பாதியிலே எந்திரிச்சிருக்கேன், 6 மாதம் மட்டும் இல்ல. ஆமா, இடையில போர் நடக்கும்போது எழுப்பிட்டாங்க ராமாயண கதையில. ஏன்னா 6 மாதம் தான் தூங்கணும், 6 மாதம் எந்திரிக்கணும். அவன் வாங்கிய வரம் அப்படி. ஆனா வரத்தை கெடுக்கும் விதமாக பாதியிலேயே போர் நடக்க எழுப்பிட்டாங்க. போய் ஏப்பா ராம உங்க அண்ணன் ராவணன் தப்பு பண்ணிட்டான், அவனை எதிர் அப்படி விபீஷணன் சொல்லும் பொழுது, என்ன இவன் நாள் சோறு போட்டு வளர்த்தது என் அண்ணே ராவணே, அவனுக்கு நான் ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டேன்னு அண்ணனுக்காக தான் உயிரையும் கொடுத்தது யாரு? தம்பி. அட இவ்வளவு ஏயா அங்கே இங்கே சுத்திக்கிட்டு நம்ம கதைக்கே வருவான். செங்குட்டு இருக்காருல்ல, ஆமா, நாடக நடிகர் ராஜாவாட்டு செங்குட்டு வச்சு திண்டுக்கல்காரு. ஏன் இன்சியல் சொல்ல வேண்டியதானே? ஜிவி செங்குட்டுவன் அவர் இல்லங்க, சேரன் செங்குட்டுவன். ஆமா, அவருக்கு என்ன? நம்ம இளங்கோ இருக்காரு இல்லங்க. ஆமா, தோரங்குறிச்சி இளங்கோ பழனிக்குமார் தம்பி. யோ நீ ஒண்ணு ராஜபாட்டு போற ஆளை சொல்ற, இல்ல நாரதர் போற ஆளை சொல்ற. அவங்க இல்லப்பா, சேரமண்ணே செங்குட்டுவன் இருக்காருல்ல, அவர் தம்பி இளங்கோவடிகள். இளங்கோவடி ஜாதக வல்லுநர் சொல்றாங்க, அண்ணன் உயிர் தப்பிக்கிறேன் அப்படின்னா தம்பி நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு அண்ணனுக்காக நாட்டை விட்டு காட்டுக்கு போய் இளங்கோவடிகளாக மாறி சிலப்பதிகாரத்தை எழுதினாரே. காட்டுக்கு போய் சோத்துக்கு என்ன பண்ணாரு? சோத்துக்கு அவர் கனிகளை உட்கொண்டார். உனக்கு இது தேவையா? காட்டுக்கு போனார்ல, அண்ணனுக்காக காட்டுக்கு போய் இளங்கோவடியா மாறினார்ல. இத்தனை சிறப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? தம்பிக்கு. அதனால தான் உங்களை தம்பின்னு சொல்லி அவர்களுக்கு இணையா தூக்கி வச்சிருக்கேன் உங்களை நான். அதெல்லாம் சரிதான். ஏன் அண்ணன் நீ இப்போ அண்ணன் சொன்னா அதுக்கு 1008 விளக்கம் இருக்கு. ஏன் என்ன காரணம்னா, இங்க இருந்து பழனி மலைக்கு மாலை ஓட்டு போவாங்க. பழனி மலைக்கு மாலை ஓட்டு போகும்போது பழனி மலை முருகனுக்கு பாத யாத்திரையாக போவாங்க. ஆனால் முன்னவளை போய் என்னென்னா யாருக்கு தேங்காய் உடைப்பாங்க? விநாயக பெருமான். கீழே அடிவாரத்தில் விநாயகர் ஒரு தேங்காய் உடைச்சிருந்தே மலை ஏறுவோம். ஆமாம். அப்போ சிறப்பு யாருக்கு? முதல் சிறப்பு அண்ணனுக்கு. அதே சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு.
அவன் செய்ய நின்று ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லி அன்னைக்கு விநாயகப் பெருமான் மூலப்பெருமான் அந்த பெருமானுக்குத்தான் வந்து என்னென்ன விநாயகப் பெருமானுக்குத்தான் பெருமை கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் அண்ணனுக்கு சொல்றது ஒரு விதத்தில் நியாயம் தான். முருகன்றவர் தம்பியா கூட இருக்கட்டும், ஆனால் அப்பா சிவன் இருக்காருல்ல, சிவன் நினைச்சாராம் ஒரு மண்ட கணத்துல, ஏடா பிள்ளையாரு ஏன் பிள்ளை, ஏடா என் பிள்ளையை கும்பிட்டாடா நான் ஒரு காரியத்தை தொடங்கணும், கும்பிட முடியாதுடா அப்படின்ற ஆணவத்தில் விநாயகரை வணங்காம திரிபுர அசுரல் அழிக்க போறாரு. உலகத்தை தேராக்கிட்டாரு, மேருமலை வில்லாக்கிட்டாரு, மகாவிசு அம்பாக்கிட்டாரு. ஆனா யாரை கும்பிடல? பிள்ளையார கும்பிடல. அப்படி கும்பிடாததுனாலதான் தேருடைய அச்சாணி தெரித்து மண்ண வந்தார். அப்ப யாராக இருந்தாலுமே அண்ணே விநாயகர் கும்பிட்டதானே சிறப்பு வேணும். எங்க தொட்டாலும் தொடுறீங்களே, அதனால எங்க தொட்டாலும் தொடுவேன் சிறப்பு. ஆமா, நீங்க யாரு? அட என்னங்க இவ்வளவு சிறப்பு பேசிட்டு இருக்கேன், நான் யாருன்னு தெரியலையா? அப்ப வாங்க உட்காந்து பேசுவோம். உட்காந்து பேசுவோமா? அடையாளம் தெரியுமா? அடையாளத்தை சொல்லிட்டு நாடகத்தை முடிச்சிடலாம். நாடகத்தை முடிக்க போறியா? ஆமாங்க. ஏன் நாடகத்தை முடிக்கிறீங்க? அப்புறம் அடையாளத்தை சொல்றோம். யோ, அடையாளம் மானுக்குண்டான அடையாளங்க, உருவத்துக்கான அடையாளம் சொல்லுங்க. இப்ப முருகன் முன்னாடி முருகன் வந்து நிற்கிறார், அவர் முருகன் தான் நீ எப்படி கண்டுபிடிப்ப? முருகன்னா வேல் வச்சிருப்பாருல்ல, வேலோட மயிலோட வந்து நிற்பார், அப்படிதான் முருகன் சொல்ற. ஒரு சிவன் வந்தா புலித்தோடு உடுத்தி இருப்பாரு, சடாமுடி தரித்து இருப்பாரு, சூலாயுதம் வச்சிருப்பாரு. இது சிவனுக்கு. என் உருவத்தை நன்றாக உற்று பாருங்கள். அடையாளம் தெரியுதா? தெரியுது. என்ன தெரியுது? போக்கிரி படத்துல வடிவேல் வந்த மாதிரி வந்திருக்கியே. யோ, இவ்வளவு அடையாளம் போட்டு வந்து உனக்கு போக்கிரி படத்து வடிவேல் ஏன் அப்படி ஞாபகம்? அவர் கொண்ட வச்சிருக்காரு. ஆமாயா, கொண்டம். இந்த கொண்ட ஒண்ணு உன் பிரச்சனையா? கையில் வச்சிருக்க கட்ட தெரியல, இடுப்புல மாட்டிருக்க யாழ் தெரியல, நெத்தியில போட்டுக்க ராமன் தெரியல, காலில் போட்டுக்க தண்டை தெரியல. தண்டை என்னத்த கண்ட? இதையெல்லாம் பார்த்தா யாரு மாதிரி தெரியுது? யாருங்க நீங்க? நானே சொல்லிடுவா. இதுக்கான இவ்வளவு தூரம் சிரமப்பட்டேன், சொல்றேன் கேட்டுக்குங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கனகர பிரியா சுந்தராமாள், ஓத பிரி. சோத்துக்கு சூப்பரியா நீ நீ மனுஷனா நீ? யோ, சோத்துக்கு சூப்பரியா இல்லையா, சோஸ்திர பிரியா சூர்யா. இந்த வரிசையில் கனகப்பிரியன் நாரதன். யார் அவரு? பாட்டு பிடிக்கவா? 6 பாட்டு பாடினேனே. என் வயசா சூப்பரா இருக்கு. 18 வருஷத்துல தடவை அதை கேட்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும். சரி, அடுத்தடுத்து காட்சியில் பாடிக்கலாம். இது பேசுற நேரம் இல்லையா, கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கேன். ஆமா ஐயா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயா நாரதரா? ஆமா, நான் தாங்க நாரத மகரிஷி. கேள்விப்பட்டீங்களா? அது உண்மையாலுமே சொல்றவங்க நல்லா தெரிஞ்சு எனக்கு அப்படின்றீங்க. அருமையா இருந்துச்சு. சரி, சந்தோஷம். இன்னையிலிருந்து சிறப்பா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. நன்றி. உண்மையாலுமே நீங்க என்னையா நம்ப மாட்டேங்கிற? எனக்கு ஏகப்பட்ட நாரதரை தெரியுமுங்க. ஒரே நாரதர் தான். கேளுங்க, எனக்கு ஏகப்பட்ட நாரதர். எப்படி? காலையில் எந்திரிச்சு டீ கடையில் போய் 10 ரூபாய்க்கு டீயை வாங்கி சாப்பிட்டு இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போறேன். பூரா நாரதர் தான். யோ, அது ஊருக்கு 10 பேர் அப்படி இருப்பா, அதுக்கு என்ன செய்யறது? அந்த நாரதர் நான் இல்ல. சரித்திரத்துக்கு இடம்பெற கேள்விப்பட்டது இல்லையா? சாவித்திரிட்ட போய் ஒரு சிறப்பு கொடுத்து, நலாயினிட்ட போய் சிறப்பு கொடுத்து, அனுசியாட்ட போய் சிறப்பு கொடுத்து, இத்தனை சம்பவங்கள் செய்த நாரதன். எல்லாருக்கும் செருப்பு கொடுக்குறீங்களா? உனக்கு எத்தனை நம்பர் சொல்லு? உனக்கு 2 செருப்பு கொடுக்குறேன். செருப்பு இல்லையா, சிறப்பு. சிறப்பு. ஆமா, எல்லாத்தையும் போனீங்களா? ஆமா, எல்லாத்தையும் போயிருக்கேன். இது வரைக்கும் எத்தனை பொம்பளைகிட்ட போயிருப்பிய? கணக்கு எடுக்க முடியல, கணக்கு எடுத்து கொடு. ஆசீர்வாதம் கொடுக்க. சிறப்பு. அவர் எந்த இடத்துல சோதனை அவர்களை தாக்குகிறதோ அந்த சோதனையை நீக்கி சாதனை கொடுக்கறது நான். ஆமா, சாவித்திரிகிட்ட போனோம்னு சொன்னீங்களே, எந்த சாவித்திரிகிட்ட? எந்த சாவித்திரியா? ஒரே சாவித்திரி தானே. யாரு? சத்தியவான் மனைவி சாவித்திரி. இறந்து போன கணவன் உயிரி யமலோகம் சென்று விட்டு வந்தாலே சாவித்திரி. அவனை தானே சொல்ற? நான் அந்த பொம்பளை கேட்கல. அந்த பொம்பளை கேட்கலையா? சாவித்திரினா அவதான்ப்பா சாவித்திரி. செமினி கணேசன் முண்டாட்டி சாவித்திரியை கேட்டேன். அந்தம்மா உண்மையிலே சாவித்திரியா? ஆமா, எனக்கெல்லாம் தெரியாது சத்தியமா. சரி, இருக்கட்டுங்க. அந்தம்மா இல்ல, நமக்கு வந்து சத்தியவான் மனைவி சாவித்திரி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசையும் வெறுத்தவன். 3மே இல்லையா? என்ன இல்ல? அதான் 3மே இல்ல. மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொன்னாசை இல்ல, ஆசையும் வெறுத்தவன் நாரத மகரிஷி. அப்போ உங்களுக்கு பொம்பளை ஆசை கிடையாது? சுத்தமா கிடையாது. சுத்தமா இல்ல. நடுவுசா இல்ல கிடையாது. ஏன்? ராவணன் அழிந்தானே பெண்ணாசையின் காரணமாக. அதுபோல நான் அழியலாமா? அதுக்காக இந்த பிறவிலே ஆசையை வெறுத்து விட்டேன். அப்போ உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். வார்த்தையே சரியில்லையே முதல்ல. இல்ல, உங்களுக்கு பொம்பளை பெண்ணாசை பிடிக்கலை. அதை பிடிக்கவில்லை. இப்ப பிடிக்கல, அப்ப பிடிச்சிச்சு. ஒரு காலத்துல உங்களுக்கு. அதனால தான் எனக்கு 52 பொண்டாட்டி. எப்படி டீசல் போட்டி 52 பொண்டாட்டிக்கு? நான் ஒன்னும் வண்டி வச்சு ஓட்டுறேன்னு சொல்லலை. உன்ட்ட டீசல் போட்டியா? எதுக்கே டீசல் போட சொல்ற? 52 பொண்டாட்டி எப்படி சமாளிச்சு? இப்படி சமாளிச்சேன்னா அதுக்கு என்ன செய்யறது? ஏன் தசரந்தனுக்கு 60,000 முண்டாட்டி, கண்ணமரம் மாத்துக்கு 16,000 முண்டாட்டி, ஏன் அதையெல்லாம் கேட்க மாட்டா? உங்களுக்கு வெறும் 52 முண்டாட்டிக்கு இவ்வளவு குதிக்கிறா? உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 60 பிள்ளைகள். எப்படி பிளாப்பழத்தை பிதுக்கி எடுத்த மாதிரி எடுத்தீங்களோ? பிளாப்பழத்தை புதுக்கி எடுக்கிறாங்களா? ஏன் வேப்பங்களை பிதுக்கிற மாதிரி சொல்ல வேண்டியதானே? அதான் நீங்கெல்லாம் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் கூட வேண்டும். என்ன இதுல ஒரு ஆணு பெண்ணு கூடி பிறக்கணும்யா. நாங்க அப்படி இல்லை. அதுக்கு பேர் தான் சிருஷ்டி. சிரிச்சு கட்டுறது. சிரிச்சு கட்டுறது.
சிரிச்சு கட்டுறது இல்லையா, சிருஷ்டி. சிருஷ்டி சிருஷ்டினா படைத்தல் அர்த்தம். நாங்கெல்லாம் பார்த்தாலே பிள்ளை வரக்கும். நீங்க பார்த்தாதான் பிள்ளை வரக்கும். நாங்க நீ என்ன செய்யணும், என்ன ஏதுன்னு கேட்டாதான் பிள்ளை வரக்கும். அது உங்களுடைய இயற்கையை பொறுத்தது. அது எப்படி பார்த்த உடனே எப்படி பிள்ளை வரக்கும்? அதுதான்ப்பா அருள் பார்வைன்னு பேரு. இல்ல எதிர்த்த வீட்டுல யாரும் வேலை பார்க்குறாங்களா? ஏன் உங்களுக்கு இப்படித்தான் பாருங்க, ஒரு அரசர் இருந்திருக்காரு. அரசனுக்கு மகாராணி அம்மா. ஊர் மக்கள்லாம் குய்ய முய்யன்னு வந்து முறையிடுறாங்க. இது தப்பு நடந்தா முறையிட தானே செய்வாங்க. என்ன சொல்றாருன்னா, அந்த ஆம்பளை ஊரம் செனை ஆகிட்டு அவங்க வாட்டு திரியிறாங்க. பிரசவ வழி பெண்களுக்கு மட்டும்தான் வருது, இனிமேல் எங்களுக்கு வழி வரும்போது புருஷங்களுக்கும் பாதி வழி வரணும்னு சொல்லி போய் வேண்டாம். பிரசவ வழின்றது எங்களுக்கு வரும் பொழுது அது ஆண்களுக்கு வரணும்னு வேண்டுகோள். சரி, என்னாச்சு? வேண்டாங்க. ஆத்தாவும் வரம் கொடுத்துருச்சு. சரி, இனிமேல் பெண்களுக்கு வயிற்று வலிக்கும் போது ஆண்கள் புருஷங்களுக்கும் வயிற்று வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாள் மகாராணி. நிறமாச ஆமா, ஆணுக்கு பெண் சமம்னா அந்த வழி இவங்க சுமந்தா தானே ஒரு தாயுடைய பிரசவ வேதனை என்னன்னு தெரியும். அது நியாயமான கோரிக்கை தானே. மகாராணிக்கு வயிற்று வலிச்சு பேரு காலத்துக்கு கூட்டி போயிட்டாங்க. மகாராஜாவுக்கு வயிற்று வலிக்கவே இல்லை. என்ன நியாயமா இருக்காயா? மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. மக்கள் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு பிரசவ வலி வந்தா அது ஆணுக்கும் வரணும்னு கேட்டாங்கல்ல. ராணி வயிற்று வலி வந்துச்சு, பிரசவ வலி. அப்ப அந்த காரணமான மன்னருக்கு பாதி வலி வந்திருக்கணுமே, வரலையே. ஏன் மந்திரியை கூப்பிட்டு கேட்கறாரு, ஏயா வரலன்னு. இப்பதான் குதிரை குளிப்பாட்டுறவனுக்கு வயிற்று வலிச்சு கூட்டிட்டு போனான்றாங்க. குதிரை குளிப்பாட்டுறோம் வயிற்று வலி வந்துச்சா? ஏன் குதிரை குளிப்பாட்டுறோடைய மனைவியுமா பிரசவ வலியை துடிச்சுச்சு? இல்ல இல்ல, மகாராணி துடிச்சா எதுக்கு குதிரைக்காரனுக்கு வயிற்று வலி வருது? அப்ப குதிரை குளிப்பாட்டுறவன் அங்க இருந்திருக்கேன். அது மாதிரி நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு. நான் எவ்வளவு தீர்க்கமான கதை சொல்லிட்டு இருக்கேன், கதையை எங்கே ஒண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை பார்த்தா ஆத்தாக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. திங்கக்கிழமை ஒரு கோயிலுக்கு போகிறேன், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு போகிறேன், புதன்கிழமை ஒரு கோயிலுக்கு போகிறேன், வியாழக்கிழமை ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு குருவானம் தரிசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போய்கிட்டு இருந்தால் புருஷன் பார்ப்பேன். இனிமேல் நம்மளுக்கு இந்த வண்டி சரியாக வரான்னு சொல்லிட்டு வேற வண்டியில் தாவ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஊரில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது, வேற ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணிக்கலாம்னா. அதே மாதிரி என்னை பார்த்தா அப்போ இங்கே வெளியூரில் போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியாக வெளியூருக்கு நீ போய்கிட்டு நான் உள்ளூரில் பார்த்து கடவுளை பணிந்து கடவுளுக்கான பிரார்த்தனை செய்வது எந்த அளவுக்கு சரியானதோ அதே போல தன்னுடைய துணைக்கான இன்பத்தை கொடுப்பதும் சரியான ஒன்றாக இருக்கும். இப்படித்தான் ஒருத்தன் கள்ளக்காதலி வச்சிருந்திருக்கேன். அந்த கள்ளக்காதல் நல்ல கதையே நீ சொல்ல மாட்டியா? இல்ல, நல்ல காதல் அது கருத்து உண்டு. கருத்து இருக்கு. என்ன உள் கருத்து இருக்கு? என்ன கருத்துன்னு பாப்போம், சொல்லுங்க. கள்ளக்காதலி என்ன செஞ்சிருக்கான்னா, கள்ளக்காதலானா தப்பிக்க விட்டுருக்கா. எப்படின்னு பார்த்தா புருஷங்காரன்ட்ட போட்டு விட்டேன் எதிர்த்து விட்டுக்காரன். இந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு கள்ளக்காதலை வந்து தோப்புக்குள்ளே வந்து உன் பொண்டாட்டியை சந்திக்கிறேன், நீ கண்டு காணாமல் போய் அவள் வெட்டி கொண்டு விடு அப்படின்னு சொன்னோன்னே இவன் நினச்சிட்டு அருவாளை எடுத்துக்கிட்டு கேரளாவில் வந்து நைட்டு 12 மணிக்கு வீட்டில் வந்து மெத்தையில் உட்காந்துருக்கேன். திருப்பாச்சேத்தி அருவாளோட சம்பவம் நடக்கும்போது ஓங்கி ஒரே வெட்டி விடுவோம். இன்னைக்கு வரட்டு 2 பேரையும் பிடிச்சி வெட்டி போடணும்னு உட்காந்துருக்கேன். சரி, அப்போத்தான் கள்ளக்காதலி என்ன செஞ்சிருக்கா, ஐயோ கள்ளக்காதலை வர்ற சத்தம் கேட்குதே, இன்னைக்கு 2 பேரையும் தூக்கி போட்டு வெட்ட போகிறானே, அப்போ என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டு வேணாஞ்சிருக்கா. ஏங்க இந்நேரத்தில் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு வெடி ஓடுறேன், ஒரு கதை ஒன்று ஓடுறேன், இந்த கதைக்கு நீங்கள் விட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காலையில் தக்க சன்மானம் தாரேன் அப்படின்னாலாம். என்னடி கதை ஓடுறா கேள்றி அப்படின்னா, ஏன்னா நம்மளும் முடிச்சுக்கிட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதைன்னு கேட்டால் அப்போதான் சொன்னாலாம், ஜஞ்சனா சனசனான்னு வரக்கூடியவரே. ஏன்னா வர்ற கள்ளக்காதன்னு கேட்கணும்னு கத்தி சொல்கிறான். சந்தனா சனசனான்னு வரக்கூடியவரே, சதுரங்க மேடையிலே அவர் இருக்கார் அப்படின்னு அவன் சோசனை வந்துட்டான். சலசலன்னு நம்ம தானே போய்கிட்டு இருக்கோம், சதுரங்க மேடையில் அவர் இருக்கான், அவன் புருஷன் வந்துட்டான் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கலட்டி கையில் பிடிச்சிக்கிட்டு அவன் நிற்க, சந்தனா ஜனசனான்னு வரக்கூடியவரே, சதுரங்க மேடையில் அவர் இருக்கார், உன்னால் மனநொந்து நான் இருக்கேன், நீ வந்துட்டு நேற்றுக்கு போட்டு வெட்டி பிடிவேன், உன்னால் மனநொந்து நான் இருக்கேன், என்னால் நீ வந்து மாட்டிக்கிறாதான்னு நாசமாக போகிறோன்னேன்னாலாம். இதுக்கு என்ன விளக்கம்னு காலையில் விடிஞ்சிருச்சு, கள்ளக்காதலை என்ன செருப்பை பிடிச்சிட்டு ஓடி போயிட்டேன், இன்ன வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலையில் கேட்குற நைட்டு ஒரு வெடி போட்டி அதுக்கு என்னடி விளக்கம்னு அப்படியே பிரட்டி விட்டு அடித்தாலாம். சஞ்சனா சனசனான்னு வரக்கூடியது, ஆற்றுல மீன் சலசலன்னு வரக்கூடியது, சதுரங்க மேடையில் அவர் இருக்காருன்னா தூண்டி முள்ள போட்டுக்கிட்டு மீன் பிடிக்குன்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருக்காரு. உன்னால் மனநொந்து நாரிக்கன்னா தூண்டி முள்ள மீனில் புழு மாட்டியிருக்கும்ல, இந்த புழு சொல்லிச்சா உன்னால் மனநொந்து நாரிக்கு, என்னால் நீ வந்து மாட்டிக்கிறாத மீன் அப்படின்னு சொல்லி மீனை தாங்க சொன்னேன்னு சொல்லி அப்படி பிரட்டி அடித்தாலாம். இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிற பார்த்தா அந்த கதையில் நீங்கள் எது இடம் பெற்றீங்களா? நீங்க என்னமோ பார்த்தது மாதிரியே சொல்றீங்க. கேட்குறீங்க இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக கதை அப்படிலாம் இல்லைல்ல? அதெல்லாம் கிடையாது. சரி சரி, ஏகபத்தினி விரதனா இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நாரதன், எங்க அப்பா யார் தெரியுமா? பிரம்மா. அவரா? அம்மா கலைவாணி. கலைவாணி மேனா? கலைவாணி புத்திரன். ஆமா, நாவுக்கரசி. உங்க அம்மா என்ன செய்றாங்க? அனைவர் நாவிலும் அமர்ந்து பேச வைத்து கல்வியை கொடுக்கிறார். எங்க இருக்கிறா? வெள்ளை தாமரையில. வெள்ளை பூண்டுல. வெள்ளை பூண்டு இல்லையா? வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை நிற சேலை உடுத்தின்னு அர்த்தம்.
அதானே. இவ்வளவு அற்புதமா பேசுறீங்க. உங்களுடைய பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? வீரத்தேவன். என்ன பண்றீங்க இந்த இடத்துல? காவல் பார்க்கிறேன். தந்தை பேர் என்ன? அப்பா பேர் நம்பியார். நம்பியார். ஒரு காலத்துல எம்ஜிஆருக்கு வில்லனா இருந்தாரு, அவர் இல்லை. நம்பி யார கேட்கல, நம்பி யாரு? வேடூர் உள்ள தலைவன். வேடு உள்ள தலைவன் நம்பி ராஜன். ஆமா. அம்மா நங்கமோனி. நங்கை மோகினி. ஆமா. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சொல்றீங்க. பல ஆண்டுகள் அவளை கண்ணா பரப்புலையும் காணோம். ஆமா. மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு வர்றோம். ஆமா. அதுக்கு கூடி சீக்கிரம் நடக்கும். அப்ப இங்கே சோனு ஒரு சத்தம் கேட்டு கொண்டு வந்ததே ஓலமட்டையில ஒண்ணு கடிச்சா அப்படித்தான் கேட்கும். ரொம்ப முக்கியமியா. அப்ப நீ ஒண்ணு கடிச்சது கேட்கறதுக்கு ஆளு சோனி கடிச்ச. அது நான் தான் உள்ள போட்டேன். நீ போட்டியா? என்ன சத்தம் கேட்டிருக்குமே? என்ன போட்ட? குசு போட்டேன். தார வச்சு அடைச்சுக்க. யோ சத்தம் மட்டும் ஆளு சோனு சத்தமியா? அது என் தங்கச்சி உள்ள தோது மாதிரி எல்லாரும் போட்டாங்க. நாரதிட்ட போய் சொல்லலாமா? ஏன் போய் சொல்ற? 1க்கு 2க்கு உள்ள இருக்கா, நான் வெளியே இருக்கிறேன் தெரியுமா? எப்படி போகுது? 2 நாளா தனியா போகுது. எப்படி போகுதுன்னா பாக்குற வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா சிறப்பா போய்கிட்டு இருக்கு. சுபிட்சமா போய் கொண்டு இருக்கிறதா? ஆமா. இந்த ஊர்ல வயசான பெரியவளா இருப்பாங்க, சாக போற நேரத்துல தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்குது. என்ன காரணம்? என்ன நிறைவேறாத ஆசைகள் இருந்தா அது இழுக்கு தான் செய்யும். மண்ணு மேல ஆசை. ஏன் கர்ணையும் கூட நிறைவேறாத ஆசையினால அவன் உயிர் பிரியாம இருந்ததே. அது மாதிரி நிறைவேறாத ஆசை தான் உயிர் பிரியாம இருக்கும். மண்ணு மேல ஆசைப்பட்டா என்ன மண்ணா கரைச்சு வாயில ஊத்த வேண்டியதே. தங்கத்து மேல ஆசை. தங்கத்தை எடுத்து வாயில ஊத்த அரைச்சு காட்ட வேண்டியதே. பட்ட சாராயத்து மேல ஆசைப்பட்டா கொஞ்சம் ஊத்த வேண்டியதே. கேக்குறேன், தப்பா நினைக்க கூடாது. நீ இதெல்லாம் நடைமுறைப்படி நடக்கிறதானே. இதுல என்ன தப்பு இருக்க போகுது? ஏன் சாமி? என்னப்பா? இந்த பொம்பளை மேல ஆசைப்பட்டா எதை உரைச்சி ஊத்தணும்? ஏதோ உரசி ஊத்துறியா? ஆமா. டேய் இதுக்கா நீ எதை உரசி ஊத்த போற? நேத்து கண்ணுல பார்த்தா போதும்ல. நேத்து ஒருத்தட்ட கேட்டேன், பேசாம குண்டிய கழுவி ஊத்திடுறா அப்படின்றாரு. உண்மைதானோ? சரி, அடுத்த கால பிள்ளை இருக்கணும். ஆமா சாமி. அந்த பெண்ணை நான் சந்திக்க வேண்டும். இங்க வந்து நாங்க காவல் பாக்குறோம். 2 பேர். என்ன உன் தங்கச்சி வேற இருக்குன்னு சொல்லிருக்க. உன் தங்கச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி உன் ஆளு ஒண்ணு இருக்கு நீல. ஆமா. அந்த பெண்ணை அழைத்து வா. ஏ சப்பட்டை. ஆசி வழங்கி விட்டு உங்கள் தங்கைக்கான ஆசி வழங்கு.